அண்மைச் செய்தி. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிக்கப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். அது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விஜயவாடாவில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில் ஒரு அவசரமான ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்பட்ட லட்டில் தயாரிக்கப்படும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த புதன்கிழமை என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இன்று முறையீடு செய்தார்கள். இந்த முறையீட்டின் போது இதை அவசர வழக்காக நாங்கள் எடுத்து விசாரிக்க முடியாது, அடுத்த வாரம் புதன்கிழமை இது குறித்து விசாரணை செய்யப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் நேரடியாக திருப்பதி லட்டில் இது போன்ற கலப்படங்கள், விலங்குகளுடைய கொழுப்புகள், மீன் எண்ணெய் ஆகியவை கலந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனவே இது குறித்து நிபுணர்கள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து கலப்படம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 3 தினங்களாகவே திருப்பதி லட்டு சம்பந்தமான பரபரப்பான குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிக்கு இடையே தொடர்ந்து முன்வைத்து வந்தனர். முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்பட்ட லட்டில் விலங்குகளின் கொழுப்பு மற்றும் தரமற்ற உள்ளீடு பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யினுடைய 2 மாதிரிகள் குஜராத்தில் உள்ள தேசிய கால்நடை ஆராய்ச்சி மையத்தினுடைய பரிசோதனை கூடத்தில் கடந்த ஜூலை மாதம் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதனுடைய அறிக்கை வெளியாகியிருந்த நிலையில் அந்த அறிக்கையில் விலங்கு கொழுப்பு, சோயாபீன் மற்றும் மீன் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் ஆகியவை வழக்கத்துக்கு மாறாக கலந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து நீதிபதி தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று தற்பொழுது விஜயவாடா உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் அடுத்த வாரம் இது குறித்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகாலிங்கம்.